இந்த மின் ஏல நடைமுறை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் எதிர்பார்த்த அளவில் வெற்றி அடைந்திருக்கிறதா? 27 ஏப்ரல் 2026 விசாரணையில் நீதிபதி அவர்கள் மின் ஏல நடவடிக்கையில் அதிருப்தி தெரிவித்துள்ளார்கள். 27 ஏப்ரல் 2026 வரை ரூ. 47.4 கோடி மதிப்பில் தான் ஏலம் வெற்றி அடைந்துள்ளதாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த கணக்கீட்டை புரிந்து கொள்ளுங்கள். தற்போது ஏலத்தை உறுதி செய்த 333 நபர்களும் ஏலத்தொகையான ரூ. 47.4 கோடி முழு தொகையையும் பணமாக டிஆர்ஓ கணக்கில் செலுத்தினால் முதலீட்டாளர் ஒருவேளை 1 லட்சம் முதலீடு செய்திருப்பதாக எடுத்துக்கொண்டால் அவருடைய கணக்கில் தோராயமாக ரூ. 800 வரவு வைக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இறுதி வரை ஏலம் நடத்தப்பட்டு ரூ. 150 கோடி மதிப்பில்தான் ஏலம் வெற்றியடைந்ததாக வைத்துக்கொண்டால் ஏலத்தொகையான ரூ. 150 கோடி முழு தொகையும் பணமாக டிஆர்ஓ கணக்கில் வரவு வைக்கப்பட்டால் முதலீட்டாளர் 1 லட்சம் முதலீடு செய்திருப்பதாக எடுத்துக்கொண்டால் அவருடைய கணக்கில் தோராயமாக ரூ. 2500 வரவு வைக்கப்பட வாய்ப்புள்ளது. ஒரு முதலீட்டாளர் எத்தனை லட்சம் முதலீடு செய்திருக்கிறாரோ அத்தனை லட்சத்தால் இந்த 2500 என்பதை பெருக்கிக் கொள்ளலாம்.